ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வயது முதிர்வினாலையும் அது மட்டும் இல்லைங்க, சின்ன குழந்தைங்களுக்கு வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் சீக்கிரமாக முடி நரைச்சி போகிறது, அதாவது ப்ரீமேச்சூர் கிரே. அது மட்டும் இல்லைங்க, லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ், பொல்யூஷன், இதனாலெல்லாம் வர டேண்ட்ரஃப், முடி உதிர்தல் போன்ற எல்லா பிரச்சனைக்கும் நம்ம கையில் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற இந்த ஒரு தோல் மட்டும் இருந்தால் போதும். எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க. அப்போ வாங்க, நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ தான் அதுக்காக வேண்டிட்டு நான் கொஞ்சம் பப்பாயோட சீட்ஸு, அது மாதிரி பப்பாயோட தோலும் எடுத்திருக்கேங்க. இந்த ஒரு பப்பாயோட தோல், சீடு, இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க, அவ்வளோ இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஒன்று கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கே அது தெரிய வரும். நம்ம முடிக்காக இருந்தாலும் நம்ம உடம்புக்காக இருந்தாலும் அவ்வளோ நல்லதுங்க இந்த பப்பாயோட சீட்ஸ் எல்லாம். நிறைய பேர் இந்த பப்பாயோட இந்த சீட்ஸ் எல்லாம் காய வச்சு அதுக்கப்புறமேட்டு டீயில் அது மாதிரி காஃபி இதெல்லாம் குடிக்கும் போதெல்லாம் கலந்து குடிப்பாங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அப்போ வாங்க, இதோட பெனிஃபிட்ஸ் அது மாதிரி நம்ம இந்த வீடியோவில் இதை வச்சு என்னென்ன டிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு பப்பாயோட சீட்ஸ் தாங்க நான் கிளாஸில் போட்டிருக்கேன். அதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துடலாம். நான் ஒரு 1 ஹவர் முன்னாடி தான் இது ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இதோடவே நல்ல சூடான கொதிக்க இருக்கிற தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஊற்றிக்கலாம், ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு. இனி நாம் அது அப்படியே வச்சிடலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பப்பாயோட சீடு வேணால் நீங்கள் ஜஸ்ட் ஒன்று ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் சூடு நல்லா கொதிக்க தண்ணியோட நீங்கள் ஊற்றிட்டு எல்லாம் சூடாகும்போது அது குடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த தண்ணி அப்படியே ஒரு 1 ஹவர் டைமுக்கு ஊறுறதுக்காக மாற்றி வச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அந்த பப்பாயோட சீடெல்லாம் ஜஸ்ட் ஒன்று ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு குடிச்சிட்டு வந்துட்டோன்னா, அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வந்துட்டோன்னா அவ்வளோ நல்லதுங்க நம்மளோட உடம்புக்கு. செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் குடல் புழுக்களை அழிப்பதற்கும் மற்றும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் இது மிகவும் உதவுகின்றன. மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கும் ஆற்றல் பப்பாளி விதைகளுக்கு உண்டு. அதனாலேயே நம்ம வாரத்தில் 1லிருந்து ஒரு 3 நாள் நம்ம இது குடிச்சிட்டா வந்தால் மட்டுமே போதுங்க, அவ்வளோ நன்மைகள் நம்மளோட உடலுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க. அப்போ வாங்க, இனி நமக்கு நம்மளோட அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு பப்பாயோட சதையோடு இருக்கிற தோல் தான் நான் எடுத்திருக்கேன். அதை நாம் ஒரு சீஸ் கிரேட்டர் பயன்படுத்திட்டு கிரேட் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ரொம்பவே பயனுள்ள ஒரு ஹேர் டிப்ஸு தான், முடிக்கு தேவையான ஒரு டிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பப்பாயோட, அதுவும் பச்சை பப்பாயோட தோல் கிரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்கள் முடியோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி, அதாவது உங்கள் முடியோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பப்பாயோட தோல் கிரேட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஒரு பப்பாயோட தோல் கிரேட் பண்ணதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இனி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். அதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம சுண்ட வச்சு ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். அதுவும் லோ ஃப்ளேமில் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த ரோஸ்மேரியும் பச்சை பப்பாயோட தோல் எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக அது குக் ஆகி அதோட எசன்ஸ் எல்லாம் நமக்கு தண்ணியில் இறங்கும். அதுக்காக வேண்டி தான் லோ ஃப்ளேமில் போட்டு குக் பண்ணும்போது அந்த பச்சை பப்பாயோட அந்த சதை, அது மட்டும் இல்லாமல் அந்த தோலோட எசன்ஸ் எல்லாம் நல்லபடியாகவே நமக்கு தண்ணியில் இறங்கும். ரோஸ்மேரி எல்லாம் நம்மளோட முடிக்கு எவ்வளோ நல்லதுன்னு எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அவ்வளோதான் பாருங்கள், பெரிய கிளாஸ் அளவில் தண்ணி இருந்தது, நான் நல்லா சுண்ட வச்சு சின்ன கிளாஸ் அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிட்டு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். உங்கள் முடியில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இது ஒன்று மட்டும் போதுங்க. இந்த ஒரு ஸ்ப்ரே நீங்கள் வாரத்தில் 2லிருந்து 3 டைம் உங்கள் தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உச்சந்தலையில் உள்ள அழுக்குகளை நீக்கி பொடுகை போக்க உதவுகிறது. பப்பாளியில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் பப்பைன் என்ற என்சைம் முடியை ஈரப்பதத்துடன் வைத்திருக்கவும் முடி உதிர்வை தடுக்கவும் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவுகிறது. அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயிருச்சு. வாரத்தில் 2லிருந்து 3 நாள் நீங்கள் இதை நல்லா உங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவர் டைம் அப்படியே வச்சுருந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் சோப்பு ஷாம்பு எதுவும் பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. மைல்டான சூடு இருக்கிற தண்ணியில் அப்படியே நீங்கள் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணால் மட்டுமே போதுங்க. உங்கள் முடி அவ்வளோ நல்லா வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வெட்டி சலிக்குவீங்க. அது மட்டும் இல்லை, இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையான ப்ரீமெச்சூர் கிரே உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே கொஞ்சம் பப்பாய விதைகள் தாங்க எடுத்திருக்கேன். இந்த விதைகள் நீங்கள் பச்சையாக பயன்படுத்தணுன்ட்டு அவசியம் கிடையாது. நல்லா காய வச்சு நம்ம பயன்படுத்திட்டோன்னா ரொம்ப நாளைக்கு மாதக்கணக்கானாலும் நமக்கு அது பூசணை பூக்காமல் நம்ம பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான். நான் இங்கே இந்த ஒரு பர்பஸுக்காக உங்களுக்கு பச்சையாக காமிக்கிறேன். அவ்வளோதான். நாம் இதை நல்லா காய வச்சு கூட பயன்படுத்திக்கலாம். ஜஸ்ட்டு நான் எடுத்த அந்த பப்பாயோட விதைகள் நல்லா இடித்து எடுத்தாச்சு, இடிகளில் போட்டு. இப்போ நம்ம இடித்து அந்த பப்பாயோட விதைகள் நம்ம எடுத்துடலாம்.
நம்ம இடிச்சு எடுத்த அந்த ஒரு பப்பாய விதைகள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கு. அது நமக்கு விளக்குக்கு மாத்தியிடலாம். விளக்குல போட்டதுக்கு அப்புறமேட்டு நமக்கு தேவையானது நல்லெண்ணெய் தாங்க. நம்ம விளக்குல நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். உங்க கையில நல்லெண்ணெய் இல்ல அப்டின்னா, நீங்க கோகனட் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். நல்ல நம்மளோடது பப்பாய விதைகள் மூழ்குற அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊத்திடலாம். அப்படியே ஒரு 1/2 ஹவர் டைமுக்கு நல்லெண்ணெய் வச்சிரலாங்க. அப்பதான் அந்த நல்லெண்ணெயில நம்ம இடிச்சு சேர்த்திருக்கிற அந்த ஒரு பப்பாயோட விதைகள் நல்லா ஊறும். அதுக்காக வேண்டி தான் ஒரு 1/2 ஹவர் டைமுக்கு நம்ம அப்படியே அத ரெஸ்ட் பண்றதுக்காக வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இத பயன்படுத்துவோம். சாயந்தர டைம்ல நம்ம வீட்ல இந்த மாரி ஒரு விளக்க நம்ம பத்த வச்சுட்டோம்னா, எவ்வளோதான் நெகட்டிவிட்டி உங்க வீட்ல இருந்தாலும் அதெல்லாம் காணாம போயிருங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாரி ஒரு விளக்க நீங்க பத்த வச்சுட்டீங்கன்னா, உங்க வீட்ல கொசு தொல்ல, பொடிங்க தொல்ல எதுவுமே இருக்காது. அவ்வளோதான். ஒரு 1/2 ஹவர் டைம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பட்டைத்தூள் தாங்க. பட்டை பொடிச்சது பிரியாணிக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துற அந்த ஒரு பட்டை பொடிச்சது தான் இதோடவே நம்ம சேர்க்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்ப நாம நம்மளோட விளக்கு பத்த வைக்கிறதுக்காக வேண்டிட்டு ஒரு திரி போட்டுறலாங்க. அந்த திரி நம்ம பத்த வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. சாயந்தர டைம்ல இந்த மாரி ஒரு விளக்க நீங்க பத்த வச்சுட்டீங்கன்னா, உங்க வீட்ல கொசு தொல்ல, பொடிங்க தொல்ல எதுவுமே இருக்காதுங்க. இதுல நல்லெண்ணெய், பப்பாளி விதைகள் மற்றும் நம்ம சேர்த்திருக்கிற பட்டை தூள் எல்லாமே ரொம்பவே நல்லதுங்க. நம்மளோடது நம்ம அத சுவாசிக்கும்போது அவ்ளோ நல்லதுங்க. அது மட்டும் இல்ல, கடையிலேருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி பயன்படுத்துறதுக்கு இந்த மாரி ஒரு விளக்க நாம பத்த வச்சுட்டா போதுங்க. அது மட்டும் இல்லங்க, குழந்தைங்க எல்லாம் இருக்கிற வீடா இருந்தாலும் தைரியமா நீங்க இந்த ஒரு விளக்க நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா, அவ்ளோ நல்லா இருக்குங்க. நம்ம வீட்ல இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் காணாம போயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம ஒண்ணு லைக் பண்ணுங்க. அப்ப என்ன நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இந்த ஒரு பச்சை பப்பாயோட தோல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நேச்சுரலான ஒரு ஹேர் டை செய்ய போறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்காக வேண்டி சதையோட இருக்கிற பப்பாயோட தோல தேவையான அளவுக்கு நம்ம மிக்ஸியோட ஜார்ல சேர்த்துடலாம். அதோடவே நமக்கு தேவையானது நல்ல பழுத்த தக்காளி தாங்க. அது ஒரு 1/2 தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். உங்களோடது முடியோடது அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஹேர் டை நீங்க செய்யும்போது உங்க தலைமுடி ட்ரை ஆகாது, டேண்ட்ரஃப் தொல்லை இருக்காது, முடி உதிர்ந்து போகாது. அது மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி தான் நீங்க ஹேர் டை செய்றீங்க அப்படின்னா, தலைமுடி நல்ல வலுவாகவும் வளர்றதுக்கு ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லங்க, நேச்சுரலான ஒரு ஹேர் டை அப்படின்றதுனால ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு அந்த கலரும் நீடிக்கும். பப்பாளியோட தோலும் தக்காளியும் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ நாம இது எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நம்ம அரைச்சு ரெடி பண்ண இந்த ஒரு பேஸ்ட்டை நம்ம ஒரு பவுலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாற்றிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரைச்ச பேஸ்ட்டோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிளாக் ஹென்னா பவுடரும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிளாக் ஹென்னா பவுடர் வாங்கும்போது ஆயுர்வேதிக் ஷாப்பில் இருந்து வாங்கணும். அதுவும் நம்ம அமோனியா இல்லாத கெமிக்கல் ஃப்ரீயான பிளாக் ஹென்னா கேட்டு வாங்கும்போது நம்மளோட முட்டிக்கு பிரத்யேகமாக எந்த பிரச்சனையும் வராதுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பப்பாயோட தோல் அது மட்டும் இல்லாமல் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டோடவே பிளாக் ஹென்னா பவுடர் சேர்த்து இந்த ஒரு டை செய்யறதுனால நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு நேச்சுரல் கலர் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லை, அந்த கலர் ரொம்ப நாளைக்கு நீடிக்கவும் செய்யும். இந்த மாதிரி நீங்கள் ஹேர் டை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒன்றும் வைக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. டைரெக்டாக உங்கள் வெள்ளை முடியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அலர்ஜி பிரச்சனை உங்களுக்கு இல்லை அப்படின்னா மட்டும் முழுசாக உங்கள் தலைமுடியில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா ஒரு 1/2 ஹவர் டைம் மட்டும் வச்சுருந்தா போதும். அப்படி இல்லைன்னா காயற வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது சோப்பு, ஷாம்பு இது வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் வெள்ளை முடி ரூட்டில் இருந்து நல்லபடியாக கருமை ஆயிட்டிருக்கும். அதுவும் நேச்சுரலான ஒரு கருமை நிறம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ரொம்ப நாளைக்கு அந்த கலர் நீடிக்கவும் செய்யும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். அதோடவே நல்ல நிறைய வீடியோஸும் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.